வணக்கம். இன்னைக்கு நம்ம தந்தூரி சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 4 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 1/4 கப் தயிர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் தந்தூரி சிக்கன் மசாலா. இது இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கீரல் போட்டு வச்சுருக்க சிக்கனில் லைட்டாக அங்கங்கே ஃபோக்கால் குத்தி விட்டுக்கோங்க. குத்தி விட்டுட்டு அந்த சிக்கனை இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி ஃப்ரிட்ஜில் 3 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். 3 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு கிரில் ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது மேலே வச்சு இதை ஓவனில் 170 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டு அதை வெளியில் எடுத்து அந்த லெக் பீஸை இன்னொரு சைடு திருப்பி போட்டு மறுபடியும் ஓவனில் வச்சு 170 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட ஓவன் இல்லை அப்படின்னா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எண்ணெயில் போட்டு பாதி அளவுக்கு வெந்த பிறகு இந்த மாதிரி ஸ்டவ்லேயே டைரெக்டாக வச்சு குக் பண்ணிக்கோங்க. கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு அதில் ஒரு பிரியாணி இலையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறின பிறகு அதில் இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொடியாக நறுக்கி. புளிப்பில்லாத தக்காளியாக இருந்துச்சுன்னா 3 தக்காளி சேர்த்துக்கலாம். புளிப்பான தக்காளியாக இருந்துச்சுன்னா 2 தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. தக்காளி பாதி அளவுக்கு வெந்த பிறகு அதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் இப்போ நம்ம மேரினேட் செஞ்சு வச்ச அந்த மசாலா இருந்துச்சுன்னா அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிரில் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ தந்தூரி சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.